ஆள் நடமாட்டமே இல்லாத கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுல ஒரே ஒரு பில்டிங் தான், ஒரு மேன்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த மேன்ஷன்ல வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள அந்த தீவுக்கு நடுவுல இருக்கிற மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து அந்த 10 பேருக்குமே ஒரு டவுட் வருது, ஏதோ ஒண்ணு இங்க சரியில்லை அப்படின்னு. அதோட அந்த 10 பேர்ல இருந்து ஒருத்தரா இறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவங்க சாகணும், இவங்களை கொல்ற அந்த கொலகாரன் யாருன்னு நம்ப முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டட் கதையை தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நாவல்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த அண்ட் தென் தேவர் நன்னுன்ற ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டட் கிரைம் த்ரில்லர் கதைக்குள்ள தான் போக போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே 1939வது வருஷம் லண்டன்ல வேரா அப்படின்ற ஒரு லேடி ஒருத்தங்க. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அதோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு பீச் சைட்ல ஒரு குட்டி பையன் கூட அவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் மட்டும் அவங்களுக்கு வருது. அது என்ன விஷயம், எதுக்காக நினைச்சு பாக்குறாங்கன்னு நமக்கு இப்ப தெரியல. ஆனா வேரா வந்து ஸ்ட்ரைட்டா இந்த வேலை வாய்ப்பு மையம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல ஆல்ரெடி இவங்களுடைய ரெஸ்யூமை கொடுத்திருப்பாங்க. ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பர்சனும் உங்களோட டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு நீங்க தான் வேலைக்கு வேணும்னு ஒருத்தவங்க உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா. வேறாவும் எங்க வேலை அப்படின்னு கேட்க, கடலுக்கு நடுவுல சோல்ஜர் ஐலாண்டுன்னு ஒரு இடம், அங்க ஒரு பெரிய பணக்காரங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓவன் அவங்களுக்கு சொந்தமான ஒரு மேன்ஷன் இருக்கு. அங்க நீங்க செக்ரட்டரியா வேலை செய்யணுமா. உடனே வேறாவும் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓவனை நீங்க பாத்திருக்கீங்களா. இல்ல நான் நேர்ல எல்லாம் பார்த்தது இல்ல, எல்லாமே லெட்டர் மூலியமா தான் பேசிக்கிட்டோமே, உங்களை ரொம்ப பிடிச்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. உடனே வேலைக்கு வர சொல்றாங்க. ஆனா வேறாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா கடலுக்கு நடுவுல ஒரு தீவுல இருக்கிற ஒரு மேன்ஷன்ல வேலைன்னும் பொழுது கொஞ்சம் தயங்குறாங்களா. ஆனா அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க, இந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்னு காசை கொடுக்க, நம்ம வேறாவுக்கு இப்ப காசு தேவையா இருக்கு. வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே காசு தராங்கன்னா சேர்ந்துட்டா எவ்வளவு காசு தருவாங்க அப்படின்ட்டு யோசிக்காம அந்த வேலைக்கு ஓகேன்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம வேறா ரெடி ஆகுறாங்க. எப்படி நம்ம வேறாவுக்கு அந்த மேன்ஷன்ல ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம வேறாவை வர சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை அந்த இடத்துல ஒர்க்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆளா ஒரு வயசான பணக்கார பாட்டி ஒருத்தங்க, அவங்க பேரு எமிலி, நம்ம பாட்டினே கூப்பிடலாம். அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்றாங்க. அந்த பாட்டியும் வர போறாங்க. அதுக்கப்புறமா இவரையும் இன்வைட் பண்றாங்க. இவர் ஒரு டாக்டரு. அதுக்கப்புறம் வயசான ஒரு ஜட்ஜி ஒருத்தர், அவரையும் இன்வைட் பண்றாங்க. அப்புறம் ஒரு போதக்கை, அவரோட பேரு டோனி, ஆளு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த இன்விடேஷனை பாக்குறாரு. அப்புறம் ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர், அவரு செல்லோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவரும் இந்த ஒர்க்குக்கு தான் ரெடி ஆகுறாரு. அவரை கோட் சூட் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலா திரும்பி பாக்குறாருல, இவரு வந்து ஒரு சோல்ஜரு, இவரும் வர போறாரு. அப்புறம் மிலிட்டரியில ஜெனரலா இருக்கிற ஒருத்தர், அவரும் வராரு. இப்படின்னு மொத்தம் 8 பேரை இன்வைட் பண்றாங்க. எல்லோருமே ரெடியாகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேற வந்து ஒரு ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயினுடைய விண்டோல இந்த தூக்கு கயிறு மாதிரியே சின்னதா ஒரு கயிறு இருக்கு. அதை பார்த்து ஒரு மாதிரியே பயந்தே வராங்க அவங்க. அதோட அதே ட்ரெயின்ல தான் அந்த சோல்ஜரும் வராரு. அவரு வேறாவ ஒரு மாதிரி பார்க்க இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகுதா. அந்த ட்ரெயின்லயே வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்கதான் நம்ம ஜட்ஜி, அவரும் அங்கதானே வந்துகிட்டு இருக்காரு. அவரு பக்கத்திலேயே நம்ம வேற உட்காந்துக்கிறாங்க. எங்க நம்ம டாக்டர் ஆளு கார்லயே வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே அந்த போதக்கை டோனி சம வேகமா வந்து ஓவர்டேக் பண்ண டாக்டர் வண்டியை விட்டுருப்பாரு. ஆளு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாரு. ஆனா அந்த டோனி கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரா. டாக்டரும் கத்துறாரு, ஏன்னா எப்படா வண்டியை ஓட்டுறா அப்படின்னு. இப்படின்னு இவங்க எல்லோருமே ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரு கடல் மாதிரியான இடம். ஏன்னா அங்க இருந்து தான் ஒரு போட்ல அந்த தீவுக்கு போக முடியும். ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. சோல்ஜர் ஐலாண்டுன்னு போர்டை வச்சுக்கிட்டு அவரோட போட்ல தான் இவங்க எல்லாரும் போக போறாங்களே. ஏன்னா அந்த சோல்ஜர் ஐலாண்டுக்கு போட்டை ஓட்டிட்டு போற ஒரே ஆளு இவர் தானா. வந்த அந்த 8 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிக்கிட்டு அந்த போட்லயே இப்போ அந்த மேன்ஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குறதுக்கே அப்படியே நடுக்கடல்ல ஒரு பெரிய தீவு. அந்த தீவுல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அந்த மேன்ஷன் தான் ரொம்ப லோன்லியான இடம் மாதிரி இருக்கு. இப்படி இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மேன்ஷன்ல ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர், அவரோட ஒய்ஃப். இவங்க 2 பேருமே வரவங்க சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்றாங்க. அதுவும் அந்த வேலைக்காரருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தீவனம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பெரிய ஓட்டை ஒண்ணு, அதுக்குள்ள நிறைய பறவைகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே தீவனம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது இவ வந்துகிட்டு இருக்காங்கல்ல 8 பேரு, அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது. எங்க அந்த 8 பேரும் அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனேயுமே அந்த வேலைக்காரரும் அவரோட ஒய்ஃபும், இவங்களையும் சேர்த்தா மொத்தம் 10
பேரு. அந்த வேலைக்காரரும் வெல்கம் டு சோல்ஜர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி இவங்கள கூட்டிட்டு போறாரு. அந்த மேன்ஷன் வந்து இந்த ஐலாண்டுக்கு நடுவுல இருக்கு. சோ அதனால கொஞ்சம் தூரம் நடந்து தான் இவங்க போகணும். சோ அப்படியே நடந்து மேன்ஷன் கிட்டயே வந்துட்டாங்க. போட்ல வந்தார்ல அந்த ஆளு, பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்தாரு அவருதான். டக்குன்னு பேக் கீழே வச்சுட்டு இதுக்கு மேல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவரு போயிடுறாரு. சோ டாக்டர் அவரோட பேக்கை எடுத்துக்கிறாரு. ஆனா நம்ம ஜட்ஜி இருக்காருல, அவர் ரொம்ப வயசானவர்ல, அவரால் தூக்க முடியாது. அப்பதான் கேப்பை மாட்டிக்கிட்டு இருக்கிற டிடெக்டிவ் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜட்ஜோடைய பேக்கை தூக்கிட்டு போறாரு. இப்படி எல்லாரும் போறத அந்த போட் ஓட்டிக்கிட்டு வந்தவரும் விசித்திரமா ஆளு பார்த்துட்டு அவ்வளவுதான் அந்த ஐலாண்டை விட்டு இவரும் கிளம்பிடுறாரு. இப்ப இந்த தீவுல 10 பேர் தான் இருக்காங்க. புதுசா வந்த 8 பேரு, ஆல்ரெடி இருக்கிற அந்த வேலைக்காரரும் அவருடைய ஒய்ஃபும். அந்த மேன்ஷனுக்குள்ள 8 பேரும் வந்துடுறாங்க. அந்த வேலைக்காரரும் நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், ஆனா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓவன்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு டின்னர்ல நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் அவங்க ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, டின்னர்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்கு போறாங்க. ஆனா எல்லாருடைய ரூம்லயுமே ஒரு ஃப்ரேம் ஒன்னு மாட்டி இருக்கு. ஒரு கதை அதுல எழுதி இருக்கு. ஒரு 10 சோல்ஜர்ஸ் ஒரு டைனுக்கு போனாங்களாம், அதாவது சாப்பிட போனாங்களாம். அப்ப ஒருத்தருக்கு தொண்டையில சாப்பாடு மாட்டி இறந்து போயிட்டாராம். மீதி 9 பேர் தான் இருந்தாங்களாம். அந்த 9 பேர்ல ஒரு சோல்ஜர் ரொம்ப அதிக நேரம் தூங்கி அவரும் இறந்து போயிட்டாரு. மிச்சம் 8 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சோல்ஜர் தனியா இருக்கும் பொழுது இறந்து போயிட்டாராம். இன்னொரு சோல்ஜர் மரம் வெட்டும் பொழுது தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாராம். அப்புறம் இன்னொரு சோல்ஜரை தேனி கடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அப்புறம் ஒருத்தர் சட்ட சிக்கல்ல மாட்டி அவரும் இறந்து போயிட்டாராம். இன்னொருத்தவங்க கடல்ல விழுந்து இறந்து போயிட்டாங்களாம். இன்னொருத்தர் ஒரு ஜூக்கு போகும் பொழுது அங்க ஒரு கரடி கிட்ட மாட்டி ஆளு காலி ஆயிட்டாரு. அப்புறம் மீதி இருந்த 2 சோல்ஜர்ல ஒருத்தர் இன்னொரு சோல்ஜரை காலி பண்ணி மீதி ஒரே ஒரு சோல்ஜர் தனியா இருந்தாராம். அவரும் தனிமை தாங்க முடியாம தன்னைத்தானே கொன்னுகிட்டு இறந்து போயிட்டாராம். இப்படின்னு அந்த போயம் இருக்கு. பட் ஆனா அது ஒரு கதை மாதிரி ஒரு ஃப்ரேம்ல எழுதி வச்சிருக்காங்க. இதை வேற பாக்குறாங்க, இது ஏதோ ஒரு கதை போல அப்படின்னு நார்மலா விட்டுறாங்க. சோ ரூமுக்கு வந்து அவங்க வேலையை பாக்குறாங்க. நம்ம ஜட்ஜி அவரு மாத்திரையை போட்டுக்கிறாரு. நம்ம டாக்டர் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. எங்க அந்த டோனின்றவர் போத கையை ஆளு போத பொருளை போட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த சோல்ஜரு கூடவே கன் எடுத்துட்டு வந்திருக்காரு போல புல்லட்டோட, அதை வந்து டிராயர்ல ஒளிச்சு வைக்கிறாரு. நம்ம ஜெனரல் அவரோட ஒய்ஃப் கூட இருக்கிற ஒரு போட்டோவை அப்படியே டேபிள்ல வைக்கிறாரு. அவர் அந்த வேலைக்காரருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பணக்கார பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. அந்த அம்மா உட்காந்துக்கிட்டே நல்லா வேலை வாங்குது. அதோட அந்த பாட்டி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அதை கேட்கும் பொழுதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு இனவெறி அதிகம். பிரிட்டிஷ் தான் மேல, மத்தவங்க தான் நமக்கு கீழே அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடியாகி டின்னருக்கு தான் வர போறாங்க. நம்ம வேற என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரூம் இருக்கு. இது என்னடா ரூம்ன்ட்டு மெதுவா அந்த ரூம் கிட்ட போனா டக்குன்னு அந்த வேலைக்காரருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மேம் நீங்க அதுக்குள்ள போக கூடாது, அதாவது டைனிங் டேபிள் கீழே இருக்கு, கீழே போங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ள நம்ம வேற போக விடாத மாதிரி பண்றாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ள அந்த வேலைக்காரர் தான் இருக்காரு. உள்ள என்னமோ பண்ணிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு எல்லாமே பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரரும் வேலைக்காரமாவும் அங்க இருந்து டைனிங் டேபிளுக்கு தான் போறாங்களே. சோ வந்த 8 பேருமே அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலைக்காரரும் அவருடைய ஒய்ஃபும் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இவங்களும் சாப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம வேற நோட் பண்றாங்க, அந்த கதையில வந்த மாதிரி 10 சோல்ஜர்ஸ் பொம்மை டைனிங் டேபிள்லயும் இருக்கு. அதனால டவுட் வந்து சொல்ல, ஆனா மத்தவங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, இது ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கான ஒரு பொருள் தான், தேவையில்லாம குழப்பிக்காதீங்க அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் நமக்கே தெரிய வருது. இவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல, வேற வேற ரீசனுக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம வேறாவ வந்து ஒர்க்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த டோனி இருக்காருல போதக்கை, அவருக்கு வந்து இங்க பயங்கரமான ஒரு பார்ட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஆளு வந்திருக்காரு. சோ இப்படின்னு இவங்க எல்லாரையும் இங்க வர வைக்கிறதுக்காகவே ஏதோ காரணம் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால அந்த வேலைக்காரர்கிட்டையும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓவன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவங்களால இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உடனே அந்த பாட்டியும் அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியதானே, இந்த ஐலாண்ட்ல போன்லாம் கிடையாது, எதுவா இருந்தாலும் லெட்டர் மூலியமா தான் நம்மளால பேசிக்க முடியும், அதோட ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் வர மாட்டாங்க, கண்டிப்பா நாளைக்கு வருவாங்கன்னு அவரு சொல்றாரு. சோ எல்லாருக்குமே லைட்டா ஒரு டவுட் வருது. டக்குன்னு அந்த போதக்கை டோனி என்ன பண்றாருன்னா, என்ன பார்ட்டிக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி மொக்கையான ஆட்களா இருக்கீங்களே, ஒரு பார்ட்டியோட என்ஜாய்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்ல, டக்குன்ட்டு நம்ம டாக்டர், நீ தானே காரை ஓட்டிட்டு என்ன ஓவர் டேக் பண்றேன்ட்டு வேகமா போனவன், உன்னால என் காரு கிராஷ் ஆகிருக்கும், நான் என்ன பண்றது, நீங்க ஸ்லோவா ஆம மாதிரி போய்கிட்டு இருந்தா அதான் ஓவர் டேக் பண்ணி போனேனே, என் மேலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கமா திட்டிக்கிறாங்க. நல்லவேளையா அங்க ஜட்ஜி இருக்காரு. அவரு வந்து, இங்க பாருங்க கைஸ், இங்க லேடிஸ்லாம் இருக்காங்க, ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, ஒழுங்கா சமாதானமாகுங்கன்னு சொல்ல, அவரோட பேச்சை கேட்டு 2 பேரும் கை கொடுத்து சமாதானமாகறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் காண்டு இருக்கு நம்ம டாக்டருக்கு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கும் பொழுது டக்குன்ட்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது ஸ்பீக்கர்ல இருந்து. இங்க வந்திருக்கிற
எல்லோருமே ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நேரத்துக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, டாக்டர் நீங்க ஒரு கொலைய பண்ணிருக்கீங்க, அதுக்கு காரணம் நீங்க தான், அதனால தான் வந்திருக்கீங்க. இதை கேட்ட நம்ம டாக்டர் ஆளு ஷாக் ஆகுறாரு. அடுத்தது பாட்டி எமிலி நீங்க தான் உங்களுக்கு கீழே வேலை செஞ்ச ஒருத்தங்களை கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. நம்ம பாட்டியும் இதை கேட்டு அப்படியே ஆளு ஷாக் ஆகுறாங்க. அடுத்தது நம்ம டிடெக்டிவ் அவரும் ஒரு கொலையை பண்ணிருக்காராம், அவரும் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம வேறாவோட பேரை சொல்லி அவங்க ஒரு கொலை பண்ணிருக்காங்க இப்படின்னு இங்க வந்திருக்கிற அந்த 8 பேர் மட்டும் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல வேலைக்காரங்க, அவங்களுடைய நேமையும் சொல்லி அவங்களும் கொலை பண்ணிருக்காங்களாம். அப்படின்னா இப்போ இந்த மேன்ஷன்ல இருக்கிற 10 பேருமே ஒரு கொலையை பண்ணிருக்காங்க, அதனாலதான் இங்க வந்திருக்காங்கன்னு இந்த விஷயம் ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்க எல்லாரும் பரபரப்பாகி இது எங்க இருந்து கேக்குதுன்ட்டு வேகமா ஒரு டோர் கிட்ட போறாங்க. அந்த வேலைக்காரரு அவருடைய ஒய்ஃப் 2 பேரையும் சொன்னதுனால அந்த வேலைக்காரருடைய ஒய்ஃப் வந்து அப்படியே அலறாங்க. நான் தான் சொன்னல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. வேலைக்காரரும் போயிட்டு அவரோட ஒய்ஃபை அடிச்சுட்டு இங்க அந்த கதவை உடைச்சு யாரா இதை பேசுறதுன்னு போய் பார்த்தா அந்த காலத்து மியூசிக் பிளேயரு, அதுல ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் தான் இப்ப பிளே ஆகிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரு பண்ணது, நம்மள பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரே ஆளு அந்த வேலைக்காரர் தான். ஏன்னா அவரு தான் இங்க ஆல்ரெடி இருந்திருக்காரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்கும் பொழுது அவரும் சொல்றாரு, உங்கள மாதிரியே நாங்களும் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இங்க வேலைக்குன்னு வந்தோம். நாங்களும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓவன்ஸா பார்க்கவே இல்லை. இங்க வரணும், 8 பேர் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அப்புறம் இந்த மியூசிக் பிளேயரை போடணும்னு சொன்னாங்க. நான் இதை தான் பண்ணனே. யோசிச்சு பாருங்க, இந்த மியூசிக் பிளேயர்ல என்ன பத்தியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை நான் வேணும்னு போடுவேனா? அதோட அந்த மியூசிக் பிளேயர்ல சொன்ன விஷயங்கள் உண்மைதான் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி கிட்ட அவங்க வீட்டுல வேலைக்காரரா இவரும் அவரோட ஒய்ஃபும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் இந்த 8 பேர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த வயசான பாட்டி அவங்களா தூக்கத்துல இறந்து போயிட்டாங்க, ஆனா அதுக்கு காரணம் எங்களன்ட்டு இந்த ரெக்கார்டிங்ல யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையை நமக்கு காட்டுறாங்க. அந்த வயசான பாட்டியோடைய முகத்துல தலைக்காணிய வச்சு அமுக்கி கொன்னதே இந்த வேலைக்காரர் தான். அதை அவரோட ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, தடுக்கவே இல்லை. ஸோ டெக்னிக்கலா அவங்க கொலை பண்ணிருக்காங்க. எங்க அந்த டோனின்ற போதக்கை நான் ஏதோ 2 பசங்களை கொன்ன மாதிரி சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம டாக்டர் நான் கொலை பண்ணதா சொன்ன அந்த பர்சன் வந்து உடம்புல அடிபட்டு சர்ஜரி பண்ணணும், நான் தான் அந்த சர்ஜரியை பண்ணேன். சர்ஜரி பண்ணும்போது சில பேர் பொழைப்பாங்க, பொழைக்க மாட்டாங்க, அதுக்கு எப்படி நான் காரணமாவேன்? அடுத்தது நம்ம ஜெனரல் இங்க பாருங்க, மிலிட்டரியில ராணுவ வீரர்களை நான் தான் அனுப்புவேனே, அப்படி ஒரு பர்சனை நான் அனுப்புனேன், அவன் போர்ல இறந்து போயிட்டான், நம்ம நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் இறந்து போனான், ஆனா அந்த கொலைப்பள்ளி எப்படி ஏமால வரும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. உடனே நம்ம ஜட்ஜும் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணா, நான் அவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்தேன், அவன் இறந்து போயிட்டான், அவன் தப்பு பண்ணதுக்காக இறந்து போயிருக்கான், ஒரு ஜட்ஜா என் மேல எப்படி கொலை பண்ணன்னு சொல்ல முடியும்? அடுத்தது நம்ம டிடெக்டிவ் அவரு ஒரு பிரிசனரை போட்டு சம்மாடி அடிச்சாராம். அவன் நல்லா குடிச்சு போதையில இருந்தான், வாந்தி தொண்டையில சிக்கி அவன் இறந்து போயிட்டான், அதுக்கு நான் தான் காரணமா? அப்புறம் நம்ம வேறாவும் நான் கொலை பண்ணதா சொல்ற அந்த குட்டி பையன், ஆக்சுவலா அந்த குட்டி பையன் ஸ்விம்மிங்கே பண்ணக்கூடாது, எனக்கு தெரியாம நைஸா பீச்சில் போய் ஸ்விம்மிங் பண்ணா, அவன் மூழ்கி இறந்து போயிட்டான், ஆனா அதுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம எல்லோருமே தப்பே பண்ணாதவங்க, ஆனா நம்மள கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே அப்படின்னு யாருக்கும் எதுவும் புரியல. ஆனா அப்பதான் சோல்ஜர்ஸ் என்ன பத்தி அந்த ரெக்கார்டிங்ஸ்ல கரெக்டா தான் இருக்கு, 21 பேரை நான் கொண்டு இருக்கேன். ஏன்னா இந்த சோல்ஜர் வந்து ஒரு நாட்டுக்காக போராடுறவர் கிடையாது, யாரு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க கூட சேர்ந்து மத்தவங்கள கொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஒரு கூலிப்பட மாதிரி 21 ஆப்பிரிக்கன் பழங்குடி ஆட்களை இவரு சாகடிச்சிருக்காராம். இதை கேட்ட அந்த பாட்டியும் அப்படின்னா ஒன்ன மாதிரி ஆளால தான் நாங்க தப்பே பண்ணல, எங்களை கொண்டு வந்து இங்க புடிச்சு போட்டிருக்காங்களே. இப்பதான் அந்த போதக்கை டோனிக்கும் ஞாபகம் வருது. அந்த 2 பசங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, நைட் டைம்ல நான் கார் ஓடிக்கிட்டு போயிட்டு இருந்தேனா, அப்ப தெரியாம அவங்க மேல ஏத்திட்டேன். யாராவது குழந்தைகளை நைட் டைம்ல ரோட்ல விளையாட விடுவாங்களா? அது அந்த பெத்தவங்க மேல தப்பு, என் மேலாம் தப்பு கிடையாது, நான் காரை ரொம்ப ஸ்லோவா தான் ஓடிட்டு வந்தேன் அப்படின்னு இவரு சொல்ல பக்கத்துல டாக்டர் அப்படியே முறைச்சு பாக்குறாரு. ஏன்னா இந்த டோனி ஸ்லோவா ஓட்டுற ஆளே கிடையாது, ஆல்ரெடி வேகமா ஓட்டுனதை நம்ம டாக்டரே பார்த்திருக்காரு. ஆனா இந்த டோனி நான்லாம் வேகமாலாம் ஓட்டலப்பா, அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா மேலதான் தப்புன்ட்டு அப்படியே தண்ணிய குடிக்கிறாரு. டக்குன்ட்டு தொண்டை அடைச்சிக்க ஆரம்பிக்குது, வாயில இருந்து ரத்தமா வந்து அப்படியே கீழே விழுந்து இறந்தே போறாரு. ஸோ அவ்வளவுதான், 9 பேர்ல அந்த டோனின்றவர் இறந்து போயிடுறாரு. அவரை ஓரமா படுக்க வச்சிடறாங்க. இப்படி இவங்க கூட வந்த ஒரு ஆளு இறந்து போனதை பார்த்து மீதி இருக்கிற மத்த எல்லோருக்குமே பயம் வருது. அவதான் அந்த டோனி கிட்ட போதை பொருள் இருந்ததை பார்த்துட்டு ஒருவேளை ஓவர் டோஸ்னால அவர் இறந்து போயிருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இன்னைக்கு நைட்டை மட்டும் எப்படியாவது ஓட்டிடலாம், அடுத்த நாள் நம்ம போட்ல இந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிடலான்ட்டு அன்னைக்கு எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாக்டருக்கு ஒரு கனவு வருது. அவர் சொன்னார்ல நான் ஒரு ஆபரேஷனை பண்ணேன் அப்படின்னு, அந்த டைம்ல நம்ம டாக்டர் குடிச்சிருக்காரு போல ஆளு. ஸோ குடிச்சிட்டு அவர் ஆபரேஷன் பண்ணதுனால தான் ஒழுங்கா பண்ண முடியாம அந்த பர்சன் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இதை நினைச்சு பார்த்துட்டு தான் ஆளு பொக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஸோ டாக்டர் அந்த வேலைக்காரர் இருக்காருல, அவர் தான் கூட்டிட்டு போறாரு. என்னடான்னு போய் பார்த்தா வேலைக்காரருடைய ஒய்ஃப் தூக்கத்துல
தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த டோனின்றவர் இறந்து போனார்ல, அவருடைய வாய்க்குள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருது. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க ஓவர் டோஸ்னால இவர் இறந்து போகல, இவரை பிளான் பண்ணி விஷம் கொடுத்து கொன்னு இருக்காங்க அப்படின்னு. அவர் டாக்டர் அங்க இருந்து போகும்போது டக்குன்னு நம்ம வேற டாக்டரை கூப்பிடுறாங்க. இதை சீக்கிரமா நீங்க வந்து பாருங்கன்னு சொல்ல நேரா டைனிங் டேபிளுக்கு போறாங்க. அங்க மொத்தம் 10 சோல்ஜர் பொம்மைகள் இருக்கும். ஆனா இப்ப 2 காணோம், 8 தான் இருக்கு. டாக்டரும் என்ன சொல்ல வர புரியல. இல்ல அந்த கதையில போட்ட மாதிரியே நம்ம மொத்தம் 10 பேர் இருந்தோம், 2 பேர் இறந்து போயிட்டாங்க, மிச்சம் 8 பேர் தான் இருக்கும். அதே மாதிரி இங்க பொம்மைகள்ல 2 காணோம், 8 தான் இருக்கு. இங்க இருக்கிற பொம்மைகள் நம்மள தான் உணர்த்துது. ஒருத்தர் சாகும் பொழுதும் இந்த பொம்மைகள் கம்மியாகுது அப்படின்னு சொல்ல டாக்டர் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா வேறா வந்து நம்மள பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து ஒருத்தரா சாக விடுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேறாவும் நீங்க யாராவது இந்த டைனிங் டேபிள் இருக்கிற இந்த பொம்மைகளை எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க யாருமே எடுக்கலன்னு சொல்றாங்க. அந்த வேலைக்காரரையும் கூப்பிட்டு நீங்க எடுத்தீங்களான்னு கேட்கும் பொழுது இல்ல, நான் வைக்கும் பொழுது 10 பொம்மைகள் இருந்தது, ஆனா அதை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. சோ வேறாவும் இப்பதான் சொல்றாங்க, நம்ம எல்லாருடைய ரூம்லயும் ஒரு போயம் இருந்தது பாத்தீங்களா, அதுல 10 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அந்த 10 பேர் தான் நம்ம. ஆளு இறந்து போனது சாப்பாடு சிக்கி இறந்து போனாரு. அதே மாதிரிதான் இங்க டோனியும் தண்ணி குடிக்கும் பொழுது டக்குன்னு இறந்து போனாரு. 2வது சோல்ஜர் தூக்கத்திலேயே இறந்து போயிருப்பாருன்னு போட்டு இருந்தது. அதே மாதிரிதான் இந்த வேலைக்காரருடைய ஒய்ஃப் தூக்கத்திலேயே இறந்து போயிருப்பாங்க. அந்த போயம்க்கு ஏத்த மாதிரியே தான் இங்க இருக்கிறவங்கள யாரோ கொல்றாங்க. அந்த டோனி தண்ணி குடிக்கும் பொழுதுதான் இறந்து போனாரு. சோ தண்ணில தான் விஷம் இருக்கணும். விஷம் நம்ம கிட்ட இருக்க வாய்ப்பு இல்ல, ஒரு டாக்டர் கிட்ட தான் இருக்கும். அதனால இந்த டாக்டர் தான் கொலகாரனா இருக்கணும்ட்டு அவரோட பேக்கை எல்லாரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே நார்மல் மருந்துகள் தான். வேறனால தான் நம்ம மேல எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு டாக்டர் வேறா கிட்ட, எங்க பாரு, நான் இந்த கொலையெல்லாம் பண்ணல, அதோட இன்னொரு தடவை என் மேல சந்தேகப்பட்ட அப்படின்னா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜெனரல் இருக்காருல, அவருக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா இந்த ஜெனரல் யாரையோ கொன்னதா ரெக்கார்டிங்ஸ்ல பிளே ஆகிருக்கும்ல, அது உண்மைதான் போல. ஏன்னா நம்ம ஜெனரலுடைய ஒய்ஃப் அவங்க வந்து அஃபேர்ல ஒருத்தர் கூட இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஜெனரல் அந்த பர்சனை ஷூட் பண்ணி சாகடிச்சிருப்பாரு. ஆனா அவரு போர்ல இறந்து போனதா பொய்யா சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே ஜெனரல் தான் அந்த பர்சனை கொன்னதே. இந்த விஷயத்த நம்ம ஜெனரல் நினைச்சு பாக்குறாரு. மீதி இருக்கிற எல்லோருமே துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுல அந்த சோல்ஜரும் அந்த டிடெக்டிவும் வந்து இந்த தீவை ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாராவது இங்க இருக்காங்களா, அவங்க தான் இந்த வேலையை பாக்குறாங்களா அப்படின்னு. ஆனா அப்படி யாருமே இல்ல. ஆனா அப்பதான் அந்த சோல்ஜர் கிட்ட நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு, உண்மையிலேயே நான் அந்த பர்சனை அடிச்சேதான் கொன்னேன். ஆனா ரிப்போர்ட்ல அவன் போதையில இருந்தான், வாந்தி சிக்கி இறந்து போயிட்டான்னு மாத்தி எழுதுனேன். அப்படின்னா இவரும் கொலை தான் பண்ணிருக்காரு உண்மையிலேயே. எங்க நம்ம ஜெனரல் அப்படியே சோகமா ஆளு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வேற வராங்க, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, வாங்க நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜெனரலும் இல்ல நான் வரல, நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட வேறாவுக்கு நம்ம ஜெனரல் மேல ஒரு டவுட் வருது, ஒருவேளை இவர் தான் எல்லா கொலையும் பண்றாரோ அப்படின்னு. அதனால எதுவும் பேசாம அங்க இருந்து வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஜெனரலோட கண்ணுக்கு அவரு கொலை பண்ண அந்த பர்சனுடைய உருவம் தான் தெரியுது. எங்க நம்ம டாக்டர், டிடெக்டிவ், சோல்ஜர் கிட்ட கன் இருக்குல்ல, அவரு கன் எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது, டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த வேலைக்காரர் தான். ஆளு மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு கட்லுக்கு அடியில இருந்து. எல்லாரும் இந்த ஐலாண்டை விட்டு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. நீ என்னடா சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுற, வெளியே வந்து என்ன பண்ண சொல்றீங்க, என்ன வேலைக்காக இங்க கூப்பிட்டுருக்காங்க, என் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றாரு. அதோட நம்ம டாக்டருக்கும் வந்து இந்த சோல்ஜர் வரும்போது கன்னுலாம் கொண்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு சோல்ஜர் மேல ஒரு டவுட் இருக்கு. இப்படின்னு எல்லோருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் இவங்க தான் கொலகாரனா இருக்கணும்னு டவுட் பண்றாங்க. எங்க நம்ம வேற வந்து அந்த எம்எல்ஏன்ற பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த இனவெறி அதிகம். இவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒருத்தங்க ரொம்பவே கேவலமாவ தான் நடத்துவாங்க. அதுவும் அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற நிலைமையில இனிமே எனக்கு வேலைக்கே வேணான்னு சொல்லி அடிச்சு திரத்திட்டாங்களாம். பாவம் அந்த பொண்ணுக்கு இந்த வேலையை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. அதனால வெளியே போய் அந்த பொண்ணு இறந்தே போச்சு. அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு காரணம் இந்த பாட்டி தான். ஆனா நான் தப்பு கிடையாது, நான் விரட்டினா வேற எங்கேயாவது வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை கேட்கிற வேறாவுக்கு புரியுது, இந்த பாட்டி மேலதான் தப்பு, என வெறி, அதுக்காக ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்களே அப்படின்ட்டு. அங்க இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டி தூரத்துல பாக்குறாங்க, பறவைங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. என்னடான்னு போய் பக்கத்துல பார்த்தாதான் தெரியுது, ஜெனரல் இருக்காருல, அவரு தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாருல, அவரு இறந்து போயிருக்காரு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க. உடனே இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்ல அவரோட உடம்ப வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. நம்ம வேற உடனே ஓடி போய் டைனிங் டேபிள்ல பார்த்தா அங்க 8 பொம்மைகள் இருந்ததுல, இப்ப 1 குறைஞ்சி இப்ப 7 தான் இருக்கு. அதோட அந்த போயம்ல 3வதா இறந்து போற சோல்ஜர் லோன்லியா இருந்து இறந்து போவாராம். இங்க நம்ம ஜெனரலும் வந்து தனியா இருக்கும்போது தான் இறந்து போயிருக்காரு. அந்த போயம்ல நடக்கிறது தான் இப்பவும் நடக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோருமே இங்க வரதுக்கான ரீசன் என்ன, நமக்குள்ள எது காமனா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னும் போதுதான் இவங்க எல்லோருக்குமே அந்த இன்விடேஷன் வந்தது ஒரே இடத்துல இருந்து தான், அந்த எம்ப்ளாய்மெண்ட்
ஆபீஸ்ல இருந்து. உடனே நம்ம ஜட்ஜும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓவன் அப்படின்றவங்க உண்மையான ஒரு கேரக்டரா இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம இங்க வரணும் மாட்டணும்ன்றது தான் ஒரே எண்ணம்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மள கொல்றது வெளியே இருக்கிற ஒரு ஆளா இல்ல நமக்குள்ள இருக்கிறவங்களா அப்படின்னு ஜட்ஜி கேள்வி கேட்க எல்லோருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் வருது. யாரையும் நம்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா வெளியால தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம யாருமே இல்லாத நேரத்துல நைஸா டைனிங் டேபிளுக்கு வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை அந்த வேலைக்காரன் அவன் பொய் சொல்றானோ அவன் தான் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு அவரு மேல டவுட் வருது. கரெக்டா அப்ப அந்த வேலைக்காரரும் வராரு. இன்னைக்கு நைட்டு லிவரும் கிட்னியும் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகே தானேன்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. அதோட அந்த வேலைக்காரர் மேல ஒரு டவுட்டான பார்வையிலேயே பாக்குறாங்க. இந்த வேலைக்காரரும் அப்படியே மெதுவா கிச்சனுக்குள்ள வந்து பாக்குறாரு. கிட்னி இருக்கு ஆனா லிவரை காணும், வெறும் தட்டு மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இவங்களை கூட்டிட்டு போக எந்த போட்டும் இங்க வரல. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு இவங்க இங்க தான் தங்கி ஆகணும். எல்லாரும் அவங்க ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க. ஏன்னா யாரு கொலகாரன்னு யாருக்கும் தெரியல. நடுராத்திரி டைம் திடீர்னு நம்ம டாக்டர் கத்துறாரு, எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஓடி வந்து பார்த்தா அந்த வேலைக்காரர் இருக்காருல அவரு இறந்து போயிருக்காரு. அதுவும் அவரை மரம் வெட்டுற ஆக்ஸாலேயே சாகடிச்சிருக்காங்க. ஸோ டாக்டரும் வந்து வேறா நீ சொல்றதை இப்ப நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த சோல்ஜர் வந்து மரம் வெட்டிட்டு இருக்கும் பொழுது தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு இறந்து போயிருவாருன்னு போட்டிருந்தது. அதே மாதிரிதான் இந்த வேலைக்காரரும் இறந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த போயம்ல வர மாதிரி தான் நம்ம ஒருத்தரா சாக போறோம் அப்படின்னா அடுத்த சோல்ஜர் வந்து தேனியால கடிப்பட்டு இறந்து போவாங்க. ஆனா இந்த தீவுல ஒரு தேனி கூட கிடையாது. ஸோ அதனால என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. இப்போ ஒருத்தர் இறந்து போனதுனால ஒரு பொம்மையும் காணாம போயிருக்கு. ஸோ எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கான்சியஸோட இருக்காங்க. அப்ப நம்ம வேற டைனிங் டேபிளுக்கு போகும் பொழுது அங்க அகைன் இன்னொரு பொம்மை காணோம். அப்படின்னா நம்மள யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க போலன்ட்டு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க. எல்லாரும் வராங்க ஆனா ஒருத்தங்க மட்டும் வரல, அந்த வயசான பாட்டி. அப்படின்னா அவங்க தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்னு போய் பார்த்தா அப்படியே சேர்ல உட்காந்த மேனிக்கே இறந்து போயிருக்காங்க. ஆனா தேனி கடிச்சு தானே இறந்து போவாங்கன்னு அந்த போயம்ல போட்டிருக்கு. இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு பார்த்தா கழுத்துல ஒரு ஊசி மாதிரி, அது ஒரு பாய்சன் ஊசி போல, அதனாலதான் இறந்து போயிருக்காங்க. அந்த ஊசி முனையில பி அப்படின்னு எழுதிருக்கு, அதாவது தேனின்னு எழுதிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த போயம்ல வர மாதிரி தான் இப்ப இவங்களும் இறந்து போயிருக்காங்க. ஸோ கொலகாரன் யாருன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சோல்ஜர் ஒரு கன்னை ஒளிச்சு வச்சிருப்பார்ல அந்த கன்னு இப்ப காணோம். அதோட டோரை இவரு உள்பக்கம் தான் லாக் பண்ணி இருந்தாரு. அதை திறந்து வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கொலகாரங்கிட்ட மாஸ்டர் கீ இருக்கணும், என் கன்னையும் எடுத்துட்டான், ஸோ யாருமே இங்க சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லோருமே சேர்ந்து அந்த கன்னையும் சாவி மாஸ்டர் கீயும் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க இருக்குன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைனிங் டேபிள்ல 5 சோல்ஜர் பொம்மைகள் தான் இருக்கு. கரெக்டா இவங்களும் 5 பேர் தான் உயிரோட இருக்காங்க. அதோட நமக்கு காட்டுறாங்க அந்த மேன்ஷனுடைய ஃப்ளோர்ல வந்து ஒரு கரடியோடைய தோல் மண்டை வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். உண்மையான கரடியை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த கரடியோடைய வாய்க்குள்ளதான் அந்த சோல்ஜருடைய கன்னும் ஒரு மாஸ்டர் கீயும் இருக்கு. ஆனா அதை வந்து இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. எப்படியாவது இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால வெளியே போய் நெருப்பு மூட்டி அதுல வர புகை மூலியமா பக்கத்துல இருக்கிற கப்பலையோ பிளைன்ல போறவங்களோ பார்த்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ வெளியே புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. அந்த போயம்ல அடுத்ததா சாக போறவருடைய க்ளூ இருக்கு, சட்டத்தால கைவிடப்பட்டவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இங்க சட்டத்தை பத்தி யாருக்கு நல்லா தெரியும், நம்ம ஜட்ஜிக்கு தான். சோ அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவரும் ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு பர்சன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒப்படைச்சாங்க. ஆனா எனக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சது அந்த பர்சன் தப்பே பண்ணல அப்படின்னு. வேற யாரோ செஞ்ச தப்ப நல்லா இவனை மாட்டி விட்டுருக்காங்க. ஆனா ஆதாரங்கள் அந்த பர்சன் மேல இருந்ததுனால எனக்கும் வேற வழி தெரியல, இந்த பர்சனை தூக்குல போடணும்னு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ தப்பு செய்யாத ஒரு நிரபராதி சாகிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப கில்ட் ஆகுறாரு ஆளு. அதனால ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு ஜட்ஜி தனியா போயிடுறாரு. மீதி இருக்கிறவங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறைய சொல்லிக்கிட்டு நம்ம வேற என்ன பண்றாங்கன்னா நானும் என் ரூமுக்கு போறேன் அப்படின்ட்டு அவங்க ரூம்ல இருக்கிற பாத்ரூமுக்கு போகும் பொழுது அங்க அந்த இறந்து போன குட்டி பையன் இருக்கிற மாதிரியும் திடீர்னு யாரும் நம்ம வேறாவை பிடிக்கிற மாதிரி தோணுது. அங்கேயே அவங்க மயங்கிடுறாங்க. அப்பதான் வேறாவுடைய பாஸ்ட்ல இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த குட்டி பையன் கடல்ல விழுந்து இறந்து போயிட்டான் போல. அந்த பையனோட அம்மாலாம் ஓடி வந்து அலறாங்க. நம்ம வேறாவால காப்பாற்ற முடியாம போட்ல தான் இருக்காங்க. ஸோ இப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அப்படியே கனவா வருது. அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நம்ம டாக்டர் தான் எழுப்புறாரு. நல்ல வேலை வேறா நீ தான் அடுத்த ஆளுன்னு நினைச்சு நாங்க பயந்துட்டோம். டாக்டர் தான் சொன்னாரு உடம்புல உயிர் இருக்குன்ட்டு. அப்பதான் இவங்க நோட் பண்றாங்க, ஆமா தனியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போன ஜட்ஜி அங்கன்னு போய் பார்த்தா அவரு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போய் கிடக்குறாரு. ஸோ இந்த போயம்ல வர மாதிரியே சட்டத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்னால அப்பாவி மக்கள் இறந்து போறாங்கன்ட்டு கில்ட்ல இவரே கொண்டுகிட்டாரு. உடனே வேகமா டைனிங் டேபிளுக்கு வந்து பாக்குறாங்க. அகைன் ஒரு பொம்மை கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ உயிரோட இருக்கிறது நம்ம வேறா
டாக்டரு, அந்த சோல்ஜரு, அவரோட டிடெக்டிவ் இவங்க 4 பேர் மட்டும் தான். கொலைகாரனும் இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். யாருன்னு இவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அதை பத்தி யோசிக்காம இருக்கிற நேரத்தை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலான்ட்டு எல்லாரும் குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த குரூப்ல இருந்து டாக்டர் காணாம போயிட்டாரு. டிடெக்டிவ்க்கும் டவுட் வருது, ஒருவேளை டாக்டர் தான் இது எல்லாத்தையும் பண்றாரோ அப்படின்னு. ஆனா என்ன ஏதுன்னு உண்மை யாருக்கும் இவங்களுக்கு தெரியல. அதோட அந்த சோல்ஜர் இருந்தார்ல, அவரோட காணாம போன கன்னு இப்ப அவருடைய பெட்லயே தான் இருக்கு. யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மேபி அது அந்த டாக்டரா கூட இருக்கலாம். இப்ப டைனிங் டேபிள்ல வந்து பார்த்தா 3 பொம்மைகள் தான் இருக்கு. நம்ம வேரா, சோல்ஜர், டிடெக்டிவ் 3 பேர் தான் டைனிங் டேபிள்ல பேசிக்கிட்டு இருக்காங்களே. அந்த டாக்டர் என்ன ஆனான்னு தெரியல. ஒருவேளை அவன் கொலைகாரனா இருந்து இது எல்லாத்தையும் செட்டப் பண்றானோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லனா இப்ப இங்க இருக்கிற 3 பேர்ல ஒருத்தர் தான் கண்டிப்பா கொலைகாரனா இருக்கணும். ஆனா நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் கொலைகாரன் கிடையாது. ஆனா ஜெயில இருந்த ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சு நானே கொலை பண்ணிட்டேன். இதுக்காக தான் என்ன பழி வாங்குறாங்கன்னு தோணுது. எனக்கு நான் சாகணும்னு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஏன்னா அந்த போயமை பொறுத்த வரைக்கும் அடுத்த சோல்ஜர் வந்து ஜூவுக்கு போவாராம். அங்க ஒரு கரடியால கொல்லப்படுவாராம். அதனால டிடெக்டிவ் ரொம்ப பயப்பட நம்ம சோல்ஜரும் வேறாவும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். இப்ப வெதர் ஓரளவுக்கு பரவாயில்ல. சோ அதனால நம்ம வெளியே போய் நெருப்பு மூட்டினா யாராவது நம்மள பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ வேறாவும் சோல்ஜரும் போறாங்க. பின்னாடியே நம்ம டிடெக்டிவும் வரேன்னு சொல்றாரு. அப்படி வெளியே அவர் கிளம்பி வரும் பொழுது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. டவுட் ஆகி கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் பார்க்கும் பொழுது ஒரு கரடி ஒண்ணு அப்படியே வந்து அவரை பிடிச்சி கொல்லுது. எங்க நம்ம வேறாவுக்கும் சோல்ஜருக்கும் என்ன பின்னாடி வரேன்னு சொன்னாரு டிடெக்டிவ், இன்னும் ஆளை காணமே அப்படின்னு குழம்பி போறாங்க. வந்து பார்த்தா அந்த டிடெக்டிவ் இறந்து போயிருக்காரு. இந்த வீட்லயே வந்து கரடி மாதிரியே செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த துணியை போட்டுக்கிட்டு தான் யாரோ கொண்டு இருக்காங்களே. இப்ப அங்க வெறும் துணி மட்டும் தான் இருக்கு. அதோட டைனிங் டேபிள்ல 2 பொம்மைகள் தான் இருக்கு. உடனே இவங்க கடல் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு எப்படியாவது தப்பிச்சு போக முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹெல்ப் கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல. அப்பதான் கரை ஓரமா ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. போய் பார்க்கும் பொழுது டாக்டர் இறந்து போயிருக்காரு. சோ நடக்கிற விஷயங்கள்லாம் புரியாம டாக்டர் நைட்டோட நைட்டா இங்க வந்து தண்ணில குதிச்சு கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாரு போல, அந்த போயம்ல வந்த ஒரு சோல்ஜர் மாதிரியே. இப்ப அவரோட உடம்பு கரை ஒதுங்கி இருக்கு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்ப டாக்டர் தான் கொலைகாரன் அப்படின்னு இவங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டாக்டரும் இல்லனா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரன். நம்ம வேறாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கொலைகாரங்க கிடையாது. அப்ப மீதி இருக்கிறது யாரு? இந்த சோல்ஜர் தான். இவன் தான் கொலைகாரனா இருக்கணும்ட்டு அந்த சோல்ஜர் கிட்ட இருந்தே கன் எடுத்து கன் பாயிண்ட்ல புடிச்சு, நீ தானே கொலைகாரன், உண்மையை சொல்லு, ஆல்ரெடி 21 பேரை கருணையே இல்லாம கொன்னு இருக்க, யாரு காசு தராங்களோ அவங்களுக்காக கூலிப்பட மாதிரி கொலை பண்ணுவ, அப்படிதான் எங்களை கொல்லணும்ட்டு யாரோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நீயும் கொலை பண்ண வந்திருக்க. அந்த சோல்ஜரும், இங்க பாரு வேறா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் கொலைகாரன் கிடையாது, சும்மா நடிக்காத, உங்ககிட்ட இருந்த கன்னு எப்படி திடீர்னு காணாம போகும், திடீர்னு எப்படி உங்ககிட்ட கிடைக்கும், நடந்த எல்லா கொலையும் நீ தான் பர்ஃபெக்டா பண்ணிருக்க. ஏன்னா அந்த கதையில வர சோல்ஜர்ஸ் நம்ம குரூப்ல இருந்த ஒரே சோல்ஜர் நீ மட்டும் தான். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சோல்ஜர் கன்னை பிடுங்க வராரு. ஆனா இவங்க அந்த சோல்ஜரை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. அதோட அந்த இடத்துலயே நம்ம வேறாவும் மயங்கிடுறாங்க. இப்பதான் நமக்கு இன்னொரு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம வேறா வந்து ஒரு பையனை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையனுக்கு தான் இப்ப எல்லா சொத்தும் வரப்போகுதான். ஆனா வேறா அந்த பையனுடைய அங்கிள் ஒருத்தர், அவரை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே. இப்ப அந்த குட்டி பையனுக்கு எல்லா சொத்தும் போறதுனால நம்ம வேறா லவ் பண்ற அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு எந்த சொத்தும் வராது. ஆனா இதுவே இந்த குட்டி பையன் இறந்து போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா சொத்து நம்ம வேற லவ் பண்ற பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த பையனுக்கு கடல்ல நீச்சல் அடிக்கவே தெரியாது, வேணும்னே நீச்சல் அடிக்க அனுப்புனதே இவங்க தான். அனுப்பி அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துற மாதிரி சீன் போட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ பிளான் பண்ணி அவங்க கொலை பண்ணிருக்காங்க. சோ இதனால இவங்க நினைச்ச மாதிரியே பாய் ஃப்ரெண்டுக்கு சொத்து கிடைச்சது. ஆனா பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடுறாரு, நீ தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு. நம்ம வேறாவே வேணான்னு தூக்கி போட்டு போறாரு. சோ வேறாவுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லாததுனால வேறாவை குற்றவாளின்னு சொல்ல முடியல. ஆனா இருந்தாலும் வேற ஒரு கில்ட்லயே தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோ இப்போ ஒரு வழியா அந்த கில்லரான சோல்ஜரை கொன்னுட்டு அப்படியே வேற மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்து பயங்கர கில்ட் ஆகுறாங்க. சுத்தமா அவங்களால தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்ல, நம்மளே கொன்னுகிட்டு இறந்து போகலாம் அப்படின்னு சாகிறதுக்காக போறாங்க. சோ அதே மாதிரியே கயிறுல கழுத்தை மாட்டிக்கிட்டு இறந்து போகிறதுக்கு அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல போகும்போதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பார்த்தா இறந்து போன நம்ம ஜட்ஜி அவரு உயிரோட நடந்து வராரு. வேறாவோட காலும் ஸ்லிப் ஆகி அவ்வளவுதான் அவங்க கயிறுல மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போறாங்க. நம்ம ஜட்ஜும் நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாரையுமே பிளான் பண்ணி இங்க வர வச்சதே நம்ம ஜட்ஜி தான். ஏன்னா இவர் ஜட்ஜா இருக்கும் பொழுது நிறைய அப்பாவிகள் தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா தப்பு பண்ண நிறைய பேர் எஸ்கேப் ஆனதை ஜட்ஜி புரிஞ்சுக்கிறாரு. அப்படி எஸ்கேப் ஆன ஆட்கள் தான் இவங்க எல்லோருமே. அந்த டோனின்றவரு குழந்தைகளை கார்ல ஏத்தி கொன்னுட்டு அவர் மேல தப்பு இல்லைன்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம வேற எஸ்கேப் ஆயிட்டாங்க. டாக்டர் இப்படின்னு வந்த எல்லோருமே தப்பு பண்ணவங்க தான்.
ஆனா சட்டத்துல இருக்கிற ஓட்டைய வச்சு அவங்க நிரபராதிகள்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஜட்ஜி விடக்கூடாதுன்ட்டு இவங்கள பிளான் பண்ணி இங்க வர வச்சு ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணது நம்ம ஜட்ஜி தான். இவர் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இவரே இறந்து போன மாதிரிலாம் ஆளு சீனை போட்டிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே அவரு சாகவே இல்ல. ஒவ்வொருத்தரையா இவர் தான் கொன்னாரு. இப்ப கடைசியா நம்ம வேறாவும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜட்ஜும் அப்படியே எல்லாரையும் சாகடிச்சிட்டோன்ட்டு ஒரு மன நிம்மதியோட அப்படியே மெதுவா டைனிங் டேபிளுக்கு வந்து ஒரு கன்னாலேயே தன்னை தானே கொண்டுகிட்டு அவரும் இறந்து போறாரு. ஏன்னா இவரும் நிறைய அப்பாவிகள் இறந்து போனதுக்கு ஒரு காரணம் தானே. ஜட்மெண்ட் எழுதினார்ல, இவரால ஒன்றும் பண்ண முடியலனாலும் அதை செய்யறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சாருன்ற கில்டுல இவரும் இறந்து போக இப்படி தப்பு பண்ண எல்லோருமே மொத்தமா இறந்து போறாங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. ஆக்சுவலா இந்த கதை வந்து ஒரு நாவல் 1930களில் எழுதினது. அப்ப இந்த கதையை படிச்சுட்டு இப்படி ஒரு ட்விஸ்டான்ட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அதோட இந்த நாவல்ல இருந்து தான் இதோடைய ரைட்டரான அகத்தா கிறிஸ்டி சும்மா வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்களே. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.